யெகோவாயிரே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே. மலைகளையும் பதராக்குவே என் தேவனே. யெகோவாயிரே, 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 யெகோவாயிரே. நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்தில் கூட இந்த ஜூம் மீட்டிங் மூலமாக நாங்கள் ஆண்டவரே தியானித்து கொண்டிருக்கிற காரியங்கள் எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க. இப்படி பிரசன்னத்தால் எங்களை நிரப்புங்கப்பா, இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. இந்த நாளில் கூட நம்ம தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள் என்ற இந்த தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள். 1 கொரிந்தியர் 2:9 இப்படி சொல்லுகிறது, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணலை, காது கேட்கலை, மனசுடைய இருதயத்தில் அது தோன்றலை, நமக்கோ தேவன் தமது ஆவியினால் அவைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாவற்றையும் தேவன் வெளிப்படுத்துகிறார். என்ன ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. தேவனிடத்தில் நீங்கள் அன்பு கூர்ந்து வாழ்வீங்கன்னா உங்களுக்காக அவர் என்னென்ன ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிஞ்சு கொள்வீங்கன்னா உங்களுக்கு பயமே இருக்காது. இந்த நாளில் பல காரியங்களை ஆவியான நம்மோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. கவலை இல்லாமல் சந்தோஷமாக தேவ திட்டத்தை செய்வதற்கு தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை. ஹல்லேலூயா. ஆமென். என்னோட சேர்ந்து பல வசனங்களை தியானம் பண்ண ரெடியாக இருங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணினவைகள். ஹல்லேலூயா. எபிரேயர் 12:2 இந்த வசனத்தை என்னோட கூட சேர்ந்து அது போடுங்க டக்குன்னு, நான் அதை பார்த்து கொள்கிறேன். வசனத்தை அதில் எபிரேயர் 12:2 தேவன் மேல உங்களுக்கு அன்பு இருக்கும்னா பயமே இருக்காது. அன்பிலே பயம் இல்லை. பயமானது வேதனை உள்ளது. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஹல்லேலூயா. தேவன் நமக்காக என்னென்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை தேவனிடத்தில் அன்பு கூறுவீங்கன்னா ஆவியானவர் உங்களோட கூட இருப்பதுனால தேவன் என்னென்னலாம் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சுக்கார்ன்றதை சொல்லி கொடுப்பார். ஆவியானவரை உடையவங்க என்னென்ன ஆயத்தம் பண்ணி வச்சுக்கார் கர்த்தர்னு தெரிஞ்சதுனால பயமே இல்லாமல் வாழ்வாங்க. இன்னைக்கு கூட நிறைய பேருக்கு பயம். ஹல்லேலூயா. பயத்துக்கு ஆப்போசிட்டு என்னென்னா சந்தோஷம். நீங்கள் பயப்படுறீங்கனாலே நீங்கள் ஆண்டவரை உங்களுக்கு எதிர்கால பயம் வருதுனாலே தேவனிடத்தில் உங்களுக்கு அன்பு இல்லை. சந்தோஷமாக இருக்கீங்கனாலே அடையாளம் என்னென்னா நீங்கள் பயப்படலைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்கனாலே அடையாளம் என்னென்னா நீங்கள் பயப்படலை. ஹல்லேலூயா. அதனால வசனம் சொல்லுது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருங்கள், அப்பொழுது வேண்டுதலை அருள் செய்வார். எப்போ உங்களுக்கு மகிழ்ச்சி வரும்னு சொன்னால் தேவன் என்னென்ன ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு என்பதை நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நமக்கு சொல்லும்போது தான் நமக்கு பயமே இருக்காது. ஹல்லேலூயா. வரிசையாக நான் சில காரியங்களை ஓரலாக சொல்லிட்டு போகிறேன். எபிரேயர் 12:2 சரி, ஓகே, நானே எடுத்து கூட வாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். Thank you Holy Spirit. அது பைபிளையாவது எடுத்துன்னு கொடுங்க. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு
அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு ஆண்டவருக்கு தேவன் என்னென்னலாம் ஆயத்தம் பண்ணி வச்சுக்காருன்னு நல்லா தெரியும். அவர் தமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை எண்ணாமல் அதை சகித்து பிதாவுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. எப்போ உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகுன்னு சொன்னால், என்னென்னலாம் உங்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சுக்காரு உங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். எபிரேய ஆக்கின்னு சொல்லும்போது சொல்கிறாரு, உங்களுக்கு ஏன் சந்தோஷம் இல்லை அப்படின்னா, தேவன் என்னென்ன ஆயத்தம் பண்ணி வச்சுக்கிறான்னு உங்களுக்கு தெரியல. ஆண்டவர் சிலுவைக்கு பின்பாக 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து உங்களுக்கு முன்னாடி நான் கலிலேயாவுக்கு போவேன்னு சொன்னார். அவருக்கு எபிரேய ஆக்கின்னு சொல்லும்போது இந்த 12:2 அவருக்கு எல்லாமே தெரிஞ்சுது. தமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு தான் சிலுவை, இந்த உலகத்தில் இருக்கிற சிலுவையை எப்போ நீங்கள் சந்தோஷமாக தூக்க முடியும்னா, தேவன் உங்களுக்கு என்னென்ன ஆயத்தம் பண்ணி வச்சுக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சந்தோஷமாக தூக்கலாம். 3ஆம் நாளிலே எருசலேமுக்கு போகிறேன், நான் அடிக்கப்படுவேன். நான் ஆண்டவர் தைரியமாக சொல்கிறார். அல்லேலூயா. நான் எருசலேம் போகிறேன், அங்கே அடிக்கப்படுவேன், ஆனாலும் 3ஆம் நாளிலே நான் உயிர் தெளிந்து உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன்னு சொல்கிறார். இன்றைக்கி ஏன் நமக்கு சந்தோஷம் இல்லை? அதுக்கு அடுத்து என்ன நடக்கும், இந்த பாடுகளுக்கு பின்னாடி என்ன நடக்கும்னு நம்மளுக்கு தெரிஞ்சால், இக்கால பாடுகள் இனி நம்ம இடத்துல வெளிப்படுத்த போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதல்ல. இந்த கடைசி நாட்களில் வாழ்கிற நமக்கு தேவன் சில காரியங்களை சொல்கிறாரு. பரிசுத்தாவியை பெறும்போது தான் எதிர்காலம் தெரியும். தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணலை, காது கேட்கலை, மனுஷோட இருதயத்தில் அது தோன்றலை. சாதாரணமான ஒரு மனுஷனுக்கு தோன்றாது. அதனால தான் பரிசுத்தாவியை பெறாத சீஷர்கள் எல்லாத்துக்கும் பயந்தாங்க. எதிர்காலம் தெரில, அவங்களுக்கு தெரில, இந்த உலகத்தையே அவங்க கலக்க போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. அதனால தான் அவங்களுக்கு பயம். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோட கூட பேசுவார். பயந்து கொண்டிருப்பீங்கன்னா, அந்த எபிரேயர் ஆக்கியன் 12:2-3 சொல்லும்போது, ஆகையால் உங்கள் ஆத்துமாக்களிலே நீங்கள் இளைப்புள்ளவர்களாக இராதபடிக்கு நீங்கள் சிலுவையை சகித்து பிதாவோட வலது பாரசத்தில் வீட்டிருக்கிற அவரையே நீங்கள் நினச்சிக்கங்க. உங்களுக்கும் இந்த பாடுகள் 3 நாட்கள் அவர் சிலுவையில் 6 மணி நேரம் பாடுபட்டார். அதுக்கு பின்னாடி பிதாவாகிய தேவன் அவருக்கு ஆயத்தம் பண்ணின உயிர்த்தெழுகிற மகிமையை, அவர் தமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தை அவருக்கு தெரியும். 3ஆம் நாள் உயிரோடு எழும்பு. அதனால தான் அந்த பாடுகளை சந்தோஷமாக சகித்தார். இன்றைக்கும் இங்கே படுகிற எல்லா பாடுகள் மற்ற காரியங்கள் எல்லாத்துக்கும் பரலோகத்தில் ஆண்டவர் நமக்கு ரிவார்டு வச்சுருக்காரு. இந்த பூமியிலையும் நம்மளை வெறுமையாக அனுப்ப மாட்டார், மகிமையான காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. பல காரியங்கள். அதனால தான் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் கூட நீங்கள் பார்ப்பீங்கன்னா முறுமுறுக்கிறவங்க இருந்தாங்க. அந்த யாத்திராகமம் 15 வரும்போது பாருங்கள், தண்ணி கிடைக்கல. அவ்வளோ அற்புதங்களை அவங்க பார்த்து தான் கர்த்தர் அவங்கள கொண்டு வந்தார். அவங்க செங்கடல் திறந்ததை பார்த்தாங்க. அவங்க செங்கடல் திறந்ததை பார்த்து பாட்டு பாடி கொண்டு வந்தார்கள். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க சொர்ந்து போயிட்டாங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்தில் தண்ணி கிடைக்கல. 3 நாளாய் அவர்கள் வனாந்திரத்தில் நடந்தபோது தண்ணி கிடைக்கல. காரணம் என்னென்னா, அந்த டீம்லேயே மோசஸ்க்கு மட்டும்தான் தெரியும் அடுத்தடுத்து தேவன் என்ன வச்சிருக்கிறாரு, என்ன செய்ய. ஏன்னா மோசஸ்க்கு மட்டும்தான் தேவனோடு கூட சரியான உறவு இருந்தது. அதனால தான் புதிய ஏற்பாடு பாருங்கள், சகல ஜாதிகளையும் நீங்கள் சீசராக்கி. இப்போ பிரச்சனை என்னென்னா, நம்ம விசுவாசிகளாக்கி இருக்கிறோம், சீசராக்கலை. அதனால தான் சோர்ந்து போகிறாங்க, இலைப்படைஞ்சிடுறாங்க. 30 லட்சம் பேரை கூப்பிட்டு கொண்டு வனாந்திரத்தின் வழியாக போகணும்னா சாதாரண விஷயமே இல்லை. வெளிப்பாடு இல்லாதவனால வனாந்திரத்தில் பயணம் பண்ண முடியாது. தேவனோடு கூட உறவாட ஒரு அன்பில் உறவில் இல்லாதவனால அவ்வளவு தைரியம் வராது. 30 லட்சம் பேரை ஏன் பார்வோன் வந்து 30 லட்சம் பேரை ஊட்டான்னா, கடைசியாக அவனுக்கு ஒன்று தெரியும், இந்த ஜனங்கள் வனாந்திரத்தில் தண்ணி கேட்டால் அவங்களுக்கு நைல் நதியிலிருந்து நாங்கள் தண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். இந்த 430 வருடமாக மோசைனால் ஒரு நாள் கூட தண்ணி கொடுக்க முடியாது இந்த வனாந்திரத்தில். திரும்பவும் கொஞ்சம் தூரம் போயிட்டு இந்த ஜனங்கள் திரும்பவும் மோசையை கொன்று போட்டுட்டு தண்ணிக்காக உணவுக்காக நம்மளை தேடி வந்துடுவாங்கன்ற நம்பிக்கையில் தான் அவங்கள விட்டாங்க.
அவங்களுக்கு மோசேவை தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியும், ஆனால் தேவன் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எப்போ உங்களுக்கு தைரியம் வரும்? ஹல்லேலூயா. அன்பிலே பயம் இல்லை. தேவனோட கூட சரியான உறவு இருக்குன்னா பயம் இருக்காது. அந்த தைரியம்தான் மோசே பலப்படுத்தினது. தேவன் சொன்னார், தேவன் அற்புதங்களை செய்து காண்பித்தார், மோசேவோடு இருப்பதை காண்பித்தார். 30 லட்சம் பேரை கூப்பிட்டு கொண்டு தைரியமாய் புறப்பட்டு போன மோசே. ஏன்னா என்ன தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காருன்னு மோசஸ்க்கு தெரியும். பிரச்சனை வரும்போது இவர்கள் புலம்புனாங்க, கூக்குரலிட்டார்கள் ஜனங்கள். ஆனால் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் ஒரு மரத்தை காண்பித்தார். அதுக்கப்புறமா அது கசந்த மாறா மதுரமாய் மாறினது. பின்பு சில ஜனங்கள் ஏலிமுக்கு போனார்கள். ஸோ இந்த நாளில் உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த வசனங்களை தேவன் தமிழ் அன்புக்குறவர்களுக்கு நல்லா தெரியும் என்ன தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சு. ஆவியானவர் சொல்லிக்கிட்டே வருவார். அதனால தான் அந்த உறவாடுதல் ரொம்ப முக்கியம். தேவனோடு கூட உறவாடுதல் ரொம்ப முக்கியம். தைரியம் நமக்கு ஏன் இல்லை? விசுவாசத்தோடு கூட தைரியத்தையும். ஸோ தேவன் நமக்கு என்ன ஆயத்தம் பண்ணி வைக்க தெரிஞ்சிருச்சுன்னா எந்த சக்தியும் நம்மளை அசைக்க முடியாது. விசுவாச ஓட்டத்தில் சோர்வு வராது. அதனால தான் அப்போஸ்தலர்களை அடித்து பட்டணத்தை விட்டு துரத்தினார்கள். அப்போஸ்தலர்கள் பரிசுத்தாவியினாலும் சந்தோஷத்தினாலும் நிறைந்தார்கள். இன்றைக்கி நிறைய பேர்னால சந்தோஷமாக இருக்க முடியல. எங்களுக்கு இது தேவை, கிடைக்கல, அது கிடைக்கல. அவங்க சாதாரணமான ஒரு வாழ்க்கையில் இருக்கிறாங்க. ஆவியானவரை பெற்றவங்களுக்கு ஆவியானவர் பேசிக்கொண்டே வருவார், சொல்லிக்கிட்டே வருவார். அதனால தான் அவங்க அடித்த போது தங்கள் கால்களில் படிந்த தூசிகளை தட்டிவிட்டு சீஷர்கள் பரிசுத்தாவினாலும் சந்தோஷத்தினாலும் நிறைந்தார்கள். ஹல்லேலூயா. உங்களுக்காக என்ன ஆயத்தம் பண்ணி வச்சுக்காருன்னு தெரிஞ்சால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பேதுரு இப்படி கேட்டார், எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னப்போ ஆண்டவர் இப்படி சொன்னார். அவங்களுக்கு தெரியாத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சொன்னார். அவங்களுக்கு என்ன ஆயத்தம் பண்ணி வச்சுக்காருன்னு அப்போ தெரில அவங்களுக்கு. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்னாடி சீஷர்கள் ஒரு நாள் கேள்வியை கேட்கல ஆண்டவர்கிட்ட. காரணம் என்னென்னா, ஆவியானவர் இல்லைன்னா அவங்களுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும் உங்கள் மனசு. அபிஷேகம் பெறாதவங்க தான் கேள்வி கேட்டுகிட்டே. ஆவியானவர் இருந்தால் எல்லாத்துக்கும் பதில் சொல்லி கொடுத்து கொண்டே இருப்பார். ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லும்போது சொன்னார், என்னோடு கூட 12 சிங்காசனங்களில் வீட்டிருந்து 12 கோத்திரங்களையும் நியாயம் விசாரிக்கிறவர்களாக இருப்பீர்கள் அப்படி சொன்னார். எவ்வளோ மகிமையான போஸ்டிங் பாருங்கள். 12 கோத்திரம் என்னோடு கூட 12 சிங்காசனங்களிலே வீட்டிருந்து 12 கோத்திரங்களையும் நியாயம் விசாரிக்கிறவர்களாக இருப்பீர்கள். எவ்வளோ பெரிய மகிமையான ஆயத்தத்தை. 12 கோத்திரம்னா எல்லாருமே அதில் வர்றாங்க. மீன் பிடிக்கிறவங்க இவங்க சாதாரணமான அந்த 12 கோத்திரம்னா அதில் எல்லாருமே வர்றாங்க. மோசே வருகிறார். ஹல்லேலூயா. அந்த 12 கோத்திரத்தில் எல்லாரையும் நியாயம் விசாரிக்கிறவர்களா. எவ்வளோ பெரிய மகிமையான போஸ்டிங்கை இந்த அப்போஸ்தலர்களுக்கு தேவன் வைத்திருந்தார். என்ன ஆயத்தம் பண்ணி வச்சுக்கான்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் ஓட்டம் ரொம்ப சுவாரஸ்யம், உங்கள் அழைப்பு ரொம்ப சந்தோஷமாக மாறும். உங்கள் அழைப்பில் சந்தோஷமாக ஓடுவீங்க. ஹல்லேலூயா. அப்போது இந்த காரியங்களை நம்ம பார்க்குறோம். ஆமென். ஹல்லேலூயா. அழைப்பு தெரிஞ்சதுனால ஜீசஸ் ஆண்டவர் தமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு இன்றைக்கி உங்கள் ஊழிய எல்லைகளில், உங்கள் ஊழிய காரியங்களில் ஆவியானவங்க கூட இருப்பார்னா என்னென்னலாம் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்காருன்னு சொல்லி ஆவியானவங்கிட்ட சொல்லிக்கிட்டே வருவார். நீங்கள் வேதத்தில் பரிசுத்தாவியை பெற்றிருந்த எல்லாத்தையும் நம்ம தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அவங்களாம் பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. காரணம் என்னென்னா, ஆவியானவர் அவங்களுக்கு என்ன ஆயத்தம் பண்ணி வச்சுருக்காருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுது. ஆமென். ஆதியாகமம் 18 நம்ம வாசிக்கும்போது பார்த்தா, ஆபிரகாம் அவர் பாருங்கள் குழந்தை இல்லை, ஆனாலும் ஆவியானவர் கூட இருந்தார்ன்றதுக்கு அடையாளம் பேசிக்கொண்டே வந்தார். லோத்து போன பின்பு ஆபிரகாமை நோக்கி கர்த்தர் பேசினார். ஆவியானவர் இருந்தால் பேசுவார், எதிர்காலத்தில் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆபிரகாமோடு தேவன் பேசிக்கொண்டே வந்தார். ஆனபடியினால தான் ஆபிரகாமுக்கு என்ன ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காருன்னு தெரிஞ்சதுனால அவருக்கு கவலையே இல்லை, பயமே இல்லை. ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் அவர். ஆமென். அப்போ அந்த தூதன் அங்கே வர்றாங்க, சந்தோஷமாக அவங்கள கவனிச்சார். ஹல்லேலூயா. தேவன் அவங்களுக்கு ஆயத்தம் பண்ணி என்ன வச்சிருக்கிறார்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆண்டவர் அழைக்கும் போது அப்படி தான், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, ஹல்லேலூயா, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். யூ ஆர் எ பிளஸ்டு மேன், நீயே ஆசீர்வாதமாக இருப்பாய். அப்போ ஆண்டவர் அழைக்கும் போதே
என்னென்ன ஆயத்தம் பண்ணி வச்சுக்காருன்னு அவங்களுக்கு சொன்னதுனால கவலையே கிடையாது அவங்களுக்கு. கணவன் மனைவி ஊழியக்காரங்களை நல்லா கவனிச்சாங்க. ஹல்லேலூயா. வந்தபோது நல்ல ஊழியக்காரங்க கவனிச்சாங்க. அவங்களுக்கு கன்று குட்டிகளை போட்டு நல்லா அடித்து கொளுத்த கன்றுகளை அடித்து அவளை கவனித்தாங்க. ரோமர் 4 கூட இப்படி சொல்லுது. ரோமர் 4:18 சொல்லும்போது விசுவாசத்திலே அவர் பலவீனமாக இருக்கவில்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஏன்னா விசுவாசத்தில் தான் ஆவியானவர் பேசிக்கிட்டே வர்றார். என்ன ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கேன், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவன் வருவான், எல்லேசர் உனக்கு வாரிசு கிடையாது, ஹல்லேலூயா, இஸ்மவேல் உனக்கு வாரிசு கிடையாது, சொல்லிக்கொண்டே வருகிறார், பேசிக்கொண்டே வருகிறார். உனக்கு நான் ஒரு குழந்தையை கொடுப்பேன். பாருங்கள், விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. ஆவியானவங்க கூட இருப்பார். நான் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்க மாட்டேங்க, ஆவியான சொல்லிக்கிட்டே வரும். அதனால தான் ஆபிரகாம் சாராளுக்கு சந்தோஷம் இருந்தது. ஹல்லேலூயா. அவங்களுக்குள்ள சந்தோஷம். ஏன்னா தேவன் என்ன ஆயத்தம் பண்ணி வச்சுக்காருன்னு ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் பேசிக்கிட்டே வந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கணும்னா என்ன ஆயத்தம் பண்ணி வச்சுக்கிறான்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு பயமே இருக்காது, போட்டி இருக்காது, பொறாமல் இருக்காது. ஹல்லேலூயா. எந்த சர்ச்சு மேலேயும் பக்கத்து சர்ச்சு வளருது, என் சர்ச்சு வளரலை, அதெல்லாம் பொறாமையே வராது. தேவன் எனக்குன்னு என்ன ஆயத்தம் பண்ணி வச்சுக்கிறான்னு என் கூட கர்த்தர் பேசிக்கிட்டே வருவார். ஹல்லேலூயா. பொறாமையே இருக்காது. ஆமென். ஹல்லேலூயா. அது நம்ம அப்போஸ்தலர் 12:5 பார்க்கும்போது அப்போஸ்தலர் யாக்கோபை சிரச்சேதம் பண்ணிடுறாங்க. அதுக்கு பின்பாக அது ஜனங்களுக்கு பிரியமாக இருக்கிறது கண்டு, அது ரோமர்களுக்கு பிரியமாக இருக்கிறது கண்டு திரும்பவும் அவங்க பேதுருவையும் பிடிச்சி சிறையில் போடுறாங்க. போட்டப்போ பேதுரு பாருங்க நல்லா தூங்குறாரு. ஹல்லேலூயா. ஆமென். ஜி மைனரா. படுத்துறங்கி விழித்தெழுவே, கர்த்தரே என்னை ஆதரிக்கின்றீர், நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா, நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா, எதிர்த்தெழுவோ பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும், எதிர்த்தெழுவோ பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும், கேடகம் நீர்தான், மகிமையும் நீர்தான், தலை நிமிர செய்பவர் நீர்தான். என் கேடகம் நீர்தான், மகிமையும் நீர்தான், தலை நிமிர செய்பவர் நீர்தான். படுத்துறங்கி விழித்தெழுவே, கர்த்தரே என்னை ஆதரிக்கின்றீர், நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா. பாருங்க, அவருக்கு தெரிஞ்சபடினால முதிர் வயதுல நீ விரும்பாத இடத்திற்கு உன்னை கொண்டு போவாங்கன்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான்ல பேதுருக்கு சொல்றார். இன்னும் அவருக்கு வயசாகல, அதனால அவர் தேவன் தனக்கு என்ன ஆயத்தம் பண்ணி வச்சுக்காரு தெரிஞ்சதுனால சிறையிலே போட்டப்போ கூட நிம்மதியாக தூங்கினார். இப்போ உங்களுக்கு நல்ல ஏசி ரூமில் கூட தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன்னா உங்களுக்கு என்ன ஆயத்தம் பண்ணி வச்சுருக்காருன்னு உங்களுக்கு தெரில. சில பேர் வாழ்க்கை போர் அடிக்குது. உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃபு, கிறிஸ்டியன் லைஃபு போரே அடிக்காது. ஏன்னா தேவன் என்னென்ன ஆயத்தம் பண்ணி வச்சுக்காருன்னு பேசிக்கிட்டே வருவார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காணான ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு தான் அவங்களை அழைச்சார். நம்மளை இங்கே அழைக்கும் போதே நம்மளுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு தான் நம்மளை அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. கண் காணல ஒவ்வொன்றா அதை காமிப்பார் நமக்கு. அந்த உற்சாகம், அட்வென்ச்சர் லைஃப். கிறிஸ்டியானிட்டி ஒரு பயங்கர அட்வென்ச்சர் லைஃப். ஆவியானவர் இருந்தீங்கன்னா நடத்திக்கிட்டே இருப்பார். உங்களை கொண்டு போய் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் கொண்டு போவார். அதனால தான் நம்ம அப்போஸ்தலர் பாருங்கள், அதுதான் மோசேக்கு சரியாக தெரிஞ்சது. அவருக்கு சந்தோஷமாக அந்த ஒரு லைஃபே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போர் அடிச்சிருச்சு. காரணம் என்னென்னா
அவர்கள் இந்த உலகத்துக்குரிய என்ன தேவன் மகிமையான காணான்கள் நம்மளை கொண்டு போகிறாரு அப்படின்ற அது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு தான். பாருங்கள், ஏன் இவங்களுக்கு அவர் என்ன ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறாருன்னு ஏன் புரியல அப்படின்னா, நீங்கள் உங்கள் மேலே ஒருத்தர் அன்பாக இருக்காங்கன்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நீங்கள் அவங்க மேலே அன்பாக இருந்தால் தான் அவங்க எவ்வளவு உங்கள் மேலே அன்பாக இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? கணவன் மனைவியே பாருங்கள், சில பேர் என் மேலே என் புருஷன் நேசமே கிடையாது. காரணம் தெரியுமா? நீ அந்த ஹஸ்பண்டை நேசிக்கலை. இயேசுவை நேசிச்சிட்டிங்கன்னா, ஒருவன் இனிமேல் அன்பாக இருந்தால் என் வசனங்களை கை கொள்ளுவான். ஹல்லேலூயா. நீங்கள் தேவன் மேல் அன்பாக இருந்தீங்கன்னா, தேவன் எவ்வளவு உங்கள் மேல் அன்பாக இருக்காருன்னு அன்பாக இருக்கிறவனுக்கு மட்டும்தான் தெரியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, பைபிளில் லோத்துவை நோக்கி கர்த்தர் லோத்துவை நோக்கி வரல. நீங்கள் அன்பாக இருந்து வசனங்களை கை கொள்ளலைன்னா உங்களோட கான்வர்சேஷன் பண்ண முடியாது ஆண்டவர்னால. அப்சலோமை நோக்கி, லோத்துவை நோக்கி அப்படி பின்வாங்கி போனவங்க, அவங்கள நோக்கி கர்த்தர் பேசலை. ஆபிரகாமை லோத்து போன பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி பேச ஆரம்பித்தார். ஸோ ஆண்டவர் பேசினாதான் உங்களுக்கு எதிர்காலம் தெரியும். இன்றைக்கி சொல்கிறேன், நீங்கள் சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக இந்த மாதிரி சிறையில் தூக்கி போடும்போது தூங்கிட்டு இருக்கணுமா? ஆவியானவர் தான் சொல்லி கொடுத்துருவார். உன்னை வெளியே கொண்டு போவேன், நீ போக வேண்டிய தூரம். எலியாட்ட சொல்லும்போது அந்த தூதன் சொல்கிறார், இந்த அடையை சாப்பிடு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்குது. தேவனோடு கூட நல்ல தொடர்பில் இருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற ஆயத்தம் பண்ணினவங்களை சொல்லிக்கிட்டே வருவார். ஜீசஸ்க்கு இந்த சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும். மோசைக்கு பயமே கிடையாது, 30 லட்சம் பேரை கூட்டு போனார். ஏன்னா தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு தான் சொல்கிறார், என் ஜனத்தை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கவும் கானானில் கொண்டு போய் சேர்க்கவுமே இறங்கினேன். எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் எங்கே முடிக்கிறோங்கிற அந்த முழு ப்ராஜெக்டை மோசஸ்ட்டை கொடுத்து தான் கர்த்தர் மோசேவை ஊழியத்துக்கு அழைச்சார். எகிப்திலிருந்து பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கிறது மாத்திரம் ஃபுல் காஸ்பல் கிடையாது. பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து இயேசு நம்மை விடுதலை ஆக்குறாரு, அது ஃபுல் காஸ்பல் கிடையாது. ஃபுல் காஸ்பல் என்னன்னா கானானில் கொண்டு போய் சேர்க்கிறார், அதான் ஃபுல் காஸ்பல். ஹல்லேலூயா. இது கரெக்டாக தெரிஞ்சதுன்னா சந்தோஷமாக இருக்கலாம். ஹல்லேலூயா. உங்களுடைய ஜேர்னி சூப்பராக இருக்கும். வனாந்தரத்தை கூட சிரிச்சிட்டு இருப்பீங்க, ஜாலியாக இருப்பீங்க, மண்ணா பொழியும். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆயத்தம் பண்ணதை சொல்லிக்கிட்டே கானான் தெரிஞ்சதுனால தான் யோசுவாவும் காலேப்பும் அவங்க கானானை பார்த்துட்டு வந்ததுனால தான் அவங்க பேச்சு, அவங்க ஆக்டிவிட்டீஸே ஒரு மாதிரி இருந்தது. நிச்சயமாக அதை சுதந்திரிப்போம். ஏன்னா அவங்களுக்கு தேவன் மேலே பர்டிகுலராக அன்பு இருந்திருக்கணும். அதனால தான் தேவன் நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுது. ஹல்லேலூயா. உங்களுக்கு உங்களுக்கு தேவன் எவ்வளோ உங்கள் மேலே அன்பாக இருக்காருன்னு உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் முதல்ல அவரை நேசிக்கணும். அன்பிலே பயம் இல்லை, பயமானது வேதனை உள்ளது. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் இல்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பில் இருக்கவனுக்கு பயமே இருக்காது. 30 லட்சம் பேருக்கு எப்படி சாப்பாடு கொடுப்போம், எப்படி தண்ணி கொடுப்போம்னு ஒரு துளி கூட மோசஸ்க்கு பயம் கிடையாது. 2 குழந்தைங்களை பெற்றுட்டு எப்படி கரை சேர்ப்போம்னு நீங்கள் கவலைப்படுறீங்கன்னா நீங்கள் அன்பில் தேவனோடு இருக்கிற உறவில் பூரணப்பட்டவங்க கிடையாது. தேவனுடைய வசனத்தை நீங்கள் தியானிக்கலை. நீங்கள் தேவன் மேல் அன்பாக இருக்கீங்கன்னா அடையாளம் என்ன? நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார். அதனால தான் அவர் சொன்னதை அப்படியே நம்பினார். அதனால தான் தைரியமாக பேழையை கட்டினார். மற்றவங்க பைத்தியம் போல பேசி கொண்டு தான், மழையே வந்ததில்லை அந்த காலத்தில். இயேசு வருவார் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கையை நம்மளை வெட்கப்படுத்த மாட்டார் ஆண்டவர். மழை வரப்போகுது அப்படின்னு நோவா சொன்னார். மழையே கிடையாது அந்த காலத்தில். பனியினால் புல் பூண்டுகளை தேவன் விளைய பண்ணினார். அதே போல் தான் நம்மளை நடத்துகிறார். நாம் அவரை விசுவாசிக்கிறோம், பேழையை கட்டுகிறோம். ஹல்லேலூயா. ஒரு நாள் நம்ம தோற்று போக மாட்டோம், வெட்கப்பட மாட்டோம். 120 வருடம் கழித்து மழை வந்தது, பேழை மிதந்தது. நீங்கள் தேவன் மேலே நோவாவை போல் சஞ்சரித்து கொண்டிருப்பீங்கன்னா தேவன் உங்கள் மேலே எவ்வளோ அன்பாக இருக்காருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். யார் உங்களை சொன்னாலும் தேவ திட்டத்தை விட்டு விலக மாட்டீங்க. ஹல்லேலூயா. பல காரியங்களை நம்ம தியானிக்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். நிறைய காரியங்களை நம்ம சொல்லலாம். ஆமென். அப்போஸ்தலர் 27 கூட பாருங்கள், பவுல்கிட்ட ஆண்டவர் பேசுகிறார்.
என்ன ஒரு தைரியம் பாருங்கள் பவுலுக்கு இருந்த தைரியத்துக்கு காரணம் என்ன? அவர் 2 கொரிந்தியர் 12:1 பரலோகத்துக்கு போயிட்டு வந்துட்டார். அல்லேலூயா. தேவன் என்ன ஆயத்தம் பண்ணி வச்சுக்காருன்னு ஒருத்தன் பார்த்தான்னு வைங்க, அவனை நீங்கள் பயமுறுத்தவே முடியாது. கொன்றுவேன் அப்படின்னு சொன்னால் கூட சிரிச்சிட்டு இருப்பான். ஏன்னா தேவன் தமக்கு ஹெவனை ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாரு. அதனால தான் பவுல் மரணத்துக்கு பயப்படவில்லை. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்னு ஏன் சொன்னாருன்னா, ஏன்னா அங்கே போய் பார்த்துட்டு வந்துட்டார். 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு தூதர்கள் பேசும் பாஷையை கேட்டார். ஹல்லேலூயா. அந்த 2 கொரிந்தியர் 12 அந்த ஒரு 4 வசனத்தில் அதை சொல்லுவார். ஹெவனுக்கு போயிட்டு தேவன் என்ன ஆயத்தம் பண்ணி, ஒரு முறை ஸ்மித் விக்கில்ஸ்வர்த்தை கூட கொடுத்து சொல்லுவாங்க, அவங்களுடைய மனைவி அவங்க ஒரு முறை வியாதிப்பட்டு மரித்த போது அவங்கள உயிரோடு எழுப்பிச்சாராம். இயேசுவின் நாமத்தில் வா, அப்படி ஜீவன் உண்டாகட்டும். திருப்பி வந்துட்டாங்களாம். வந்தப்போ சொன்னாங்களாம், ஏப்பா என்னை எழுப்புனீங்க? நான் இப்போ தான் ஹெவனுக்குள்ளே அப்படியே என்ட்ராயிட்டு இருந்தேன். அங்கே இருக்கிறதெல்லாம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏப்பா என்னை எழுப்புனீங்க? உள்ளே போயிட்டு இருந்தேன்னு. ஆனால் இவர் ஊழியத்துக்கு தேவையானால எழுப்பிட்டார். மறுபடியும் அவங்க மனைவி அவங்க மறிக்கும்போது சொன்னாங்களா, மறுபடியும் என்னை எழுப்பிடாதீங்கப்பா, நான் அங்கே போக விரும்புகிறேன். ரொம்ப அழகாக இருந்தது. இன்றைக்கு அநேக விசுவாசிகளுக்குள்ள பிரச்சனை என்னன்னா, அந்த காலத்தில் இந்த விசுவாசிகளுக்கு பயங்கர சந்தோஷம் இருந்தது. இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் இல்லை. காரணம் என்ன? பரலோகத்தை பற்றி அறிவே இன்றைக்கி கிடையாது. பரலோகத்தை பற்றி பிரசங்கமே இன்றைக்கி கிடையாது. ஹெவனை பற்றி ஒரு காரியமே கிடையாது. அதை பார்த்துட்டாங்கன்னா இந்த பூமி அவங்களுக்கு சாதாரணமாக தோணுது. இந்த பூமியில் வாழ நினைக்கிறான். சாத்தான் சொல்கிறான், இந்த பூமியில் நீ யுக யுகமாக இருப்பேன்னு சொல்கிறான். மிகப்பெரிய பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். இதனால தான் இங்கே செட்டிலாக விரும்புகிறாங்க. ஆனால் இவங்க மறிக்கும்போது இவங்க ஆத்மா திகைக்கும். ஏன்னா ஜீவனுள்ளோர் தேசத்தில் 27:13 இன்றைக்கி இதை தியானம் பண்ணும்போது என் ஊழிய சிந்தையவே ஆண்டவர் மாற்றினார். நீங்கள் இதை தியானம் பண்ணி பாருங்கள். 27:13 பழைய ஏற்பாட்டில் தாவீது சொல்கிறான், ஜீவனுள்ளோர் தேசத்திலே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி தேவன் கற்றெடுத்திருந்த நன்மையை பெறுவேன்னு விசுவாசியாக இருந்தால் கெட்டு போயிருப்பேன். அல்லேலூயா. இன்றைக்கி இதை தியானம் பண்ணேன். என்ன ஆயத்தம் பண்ணி வச்சான் பாருங்கள். பழைய ஏற்பாட்டிலேயே புதிய ஏற்பாட்டுடைய வெளிப்பாடு பரிசுத்த ஆவியை பெற்றவங்களுக்கு தான் தேவன் என்ன ஆயத்தம் பண்ணி வச்சுக்கார். ஜீவனுள்ளோர் தேசத்தில் நான் வாசம் பண்ணுவேன். இப்படி பாடுகள் வழியாக வனாந்திரத்தில் நான் நடந்தாலும் நான் முற்பிதாக்கள் ஹெவனுக்கு போவேன் அப்படின்னு எனக்குள்ள விசுவாசம் இல்லாத இருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். என் இஷ்டத்துக்கு இன்றைக்கி இருக்க விசுவாசிங்க இஷ்டத்துக்கு வாழ்கிறாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு பரலோகத்தில் போய் ஆண்டவரோட வாழ போகிறோங்கிற அந்த அறிவே அவங்களுக்கு கிடையாது. அவன் சொல்கிறான், ஜீவனுள்ளோர் தேசத்தில் போய் நான் பழைய ஏற்பாட்டில் இருந்துக்கிட்டு புதிய ஏற்பாட்டுடைய வெளிச்சம் அவனுக்கு ஹெவனை பற்றி பேசுகிறான். அல்லேலூயா. இன்றைக்கி எவ்வளோ ஆயத்தம் பண்ணி வச்சுக்கார் ஆண்டவர். மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கிறதுக்கு பாத்திரவான்களாக மாறணும். நம்ம ஒவ்வொருத்தரும் தேவனை தனித்தனியாக சந்திக்கணும். அல்லேலூயா. அவனவனுக்குரிய கிரியைகளுக்கு தக்க பலன் அவருடைய சமூகத்தில் இருக்குது. நம்ம அவரை போய் பார்க்க போகிறோம். தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சுக்க. இந்த பூமி நமக்கு சொந்தம் இல்லை. கொஞ்ச காலம் இந்த பூமியில் இயேசுவுக்காக, சுவிசேஷத்திற்காக. ஹல்லேலூயா. இந்த பூமிக்குருள் கிடையாது. நாம இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. இன்னைக்கு ஏன் சஞ்சலம்? பூமியில் வாழணும், செட்டில் ஆகணும், பொறாமை. இவங்க முன்னேறிட்டாங்க, அவங்க முன்னேறிட்டாங்க, ஏன் நான் முன்னேறலை? உங்களுக்குன்னு வச்சிருக்கிறத யாரும் எடுக்க முடியாது. அடிச்சிட்டு இருக்காதீங்க. பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டாலே ஒழிய ஒருவனும் ஒன்றையும் தானாய் பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்குன்னு இந்த பூமியில் ஆயத்தம் பண்ணி வச்சதை யாரும் எடுக்க முடியாது. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் யோவானை பற்றி சொல்கிறாரு, இவனை குறித்து சொல்லுங்கன்னு சொல்லி பேதுரு கேட்டப்போ சொல்கிறாரு, நான் வருமட்டும் அவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன? வாட் இஸ் யுவர் டியூட்டி? உன் வேலையை பார், உன் ஊழியத்தை பார். நான் சந்தோஷமாக இருக்கேன். காரணம், நான் யாரையுமே பார்க்கல. எனக்கு என்ன ஆயத்தம் பண்ணி வச்சுக்காரோ ஆவியான என் கூட பேசிக்கொண்டே வருகிறார். நான் சந்தோஷமாக இருக்கேன். நான் அவரை போய் பார்ப்பேன் அப்படிங்கிற பயத்தில் நான் வாழ்கிறேன். ஜீவனோ தேசத்தில் நான் பரிசுத்தவான்களை போய் பார்ப்பேன். எனக்காக ஒரு பரலோகத்தை ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறாரு. பவுல் போய் பார்த்துட்டு வந்தார். அதனால தான் பவுலுக்கு பயமே இல்லை. அதனால தான் அவருக்கு இந்த உலக ஆசீர்வாதங்கள்லாம் குப்பை மாதிரி தோணுச்சு. அல்லேலூயா. பெருமையே கிடையாது.
எந்த ஒரு பட்டத்தையும் அவர் விரும்பலை. அல்லேலூயா. உங்களுக்கு அவர் மகிமையான காரியங்களை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. இது தெரிஞ்சதுன்னா சோர்ந்து போக மாட்டீங்க. அல்லேலூயா. இது தெரிஞ்சதுனால தான் பாருங்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கெல்லாம் தேவன் தம்மில் அன்புக்குறவர்களுக்கு என்ன ஆயத்தம் பண்ணி வச்சுக்காருன்னு யாருக்கு தெரியும்னா, ஆவியானவர் வந்துட்டார்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு என்ன ஆயத்தம் பண்ணி வச்சுருப்பாருன்னு தெரிஞ்சதுனால சஞ்சலமே இருக்காது. இதனால தான் யோசேப்பை தூக்கி பொய்யான குற்றச்சாட்டை தூக்கி உள்ளே போட்ட போது கூட சந்தோஷமாக இருந்தான். நான் யோசேப்புக்கு வச்சுக்கிற பேர் கோல்டு, டேனியலுக்கு வச்சுக்கிற பேர் டைமண்டு. அல்லேலூயா. கோல்டு யோசேப்பு தூக்கி சிறைச்சாலைகளில் போட்ட போது கூட சந்தோஷமாக வேலை செய்தான். என்னை பொய்யான குற்றச்சாட்டு சொல்லிட்டாங்களே, என்னை அவமானப்படுத்திட்டாங்களே, மற்றவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க என்னை குறித்து. பாருங்கள், அந்த எண்ணங்களே கிடையாது. நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு ஒன்றே ஒன்று தெரியும், என்னை குறித்து ஆண்டவர் என்ன நினைக்கிறார், அதுக்கு மட்டும்தான் பயப்படுவாங்க. இவங்க என்னை தாழ்மையாக நினச்சிட்டாங்க, இவங்க என்னை படிக்கலன்னு நினச்சிட்டாங்கன்னா, 4 பேர் என்னை எப்படி தப்பாக நினச்சிட்டாங்கன்னா, இந்த இன்ஃபீரியாரிட்டி தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நமக்கு வரவே வராது. ஒரிஜினல் கிறிஸ்தவனுக்கு தாழ்வு மனப்பான்மையே இருக்காது. அபிஷேகம் பண்ண, அதனால தான் ஆண்டவர் நிர்வாணமாய் தொங்கினார் சிலுவையில். அல்லேலூயா. அவருக்கு தேவ சித்தம்தான் முக்கியம். இவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க, நம்ம வானத்திலிருந்து என் மகிமை என்ன, நான் எப்படி வாழ்ந்தேன், மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். நீங்கள் இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்கனாலே நீங்கள் கிறிஸ்டியானே கிடையாது. அல்லேலூயா. இவங்க மற்றவங்களுக்காக நம்ம வாழக்கூடாது, என்னை குறித்து என் ஆண்டவர் என்ன நினைக்கிறார். பாருங்கள், அந்த சிறையில் போட்டாங்க, தப்பு செய்யலை. இன்றைக்கி தப்பு செஞ்சுட்டு அதான் அந்த பாடம் அனுப்பியது கூட கிறிஸ்தவனுக்கு வலிக்குது. ஒரு தப்பு செஞ்சுட்டு ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கத்தரி எங்கே கை விட்டாருன்னு, பின்ன என்ன செய்யுது? தப்பே செய்யலை, இவங்க தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. தப்பு செய்யலை, ஆனால் நடந்தாலும் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எப்படி வருது பாருங்கள். அது அன்பு கூறுறவனுக்கு தெரியும், சகலம் எனக்கு நன்மைக்கு எதுவாக நடக்குது. அவன் சிறைக்குள்ள கூட சந்தோஷமா அவனுக்கு சந்தோஷமா இருந்தான், மகிழ்ச்சியாக இருந்தான். அவனுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டு அவனுக்கு தெரிஞ்சுது. அந்த அதிகாலமே எந்திரிச்சு போகிறான். அந்த பானபத்திரக்காரங்க 2 பேர் கனவு கண்டு கலங்கி உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்குறான். சிறையில் இருக்கிற ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்குறான்னா, அவன் தெளிந்த புத்தியுள்ள ஆவியுடையவனாக இருந்தால் மட்டும்தான் அடுத்தவன் பிரச்சனையை தீர்க்கிற அளவுக்கு அவன் இருக்கான்னா, தான் பிரச்சனையை மனசுலேயே நினைக்காதவன், அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளை நாடி தேட கடவன். உண்மையான கிறிஸ்தவன் தன்னை பற்றி யோசிக்கவே மாட்டான். ஏன்னா தனக்கு கர்த்தர் இருக்கிறாரு, எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார்னு அவனுக்கு தெரியும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டு உங்களுக்கு என்ன ஆயத்தம் பண்ணி வச்சுக்கான்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் மற்றவங்களுக்காக பரிதபிக்க முடியும். பிறனுக்கானவைகளை நாடி தேட கணவன்றார் பவுல். தனக்கானவைகளை பிறனுக்கானவைகளை தேடுறா. ஏன் அப்படி மைண்ட் செட்டப் அவருக்குள்ள அப்படி வருதுன்னா, அவங்க தேவ ஆவியை பெற்றதுனால அவருக்கு என்ன ஆயத்தம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு எல்லாவற்றையும் தெரிஞ்சனால சமாதானம். இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் தியானம் பண்ணி பாருங்கள். தேவன் தம்மில் அன்பு கூறு. நீங்கள் உண்மையாக தேவன் மேலே அன்பு கூறுவீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயத்தம் பண்ணி வச்சுக்காருன்னு ஆவியான சொல்லிக்கிட்டே வருவார். சஞ்சலம் இருக்காது. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்தை கண்டு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். அல்லேலூயா. அவனுக்கு நல்லா தெரியும். ஆவியான சொல்லுவார், எருசலேம் போகிறேன், என்னை சிலுவையில் அடிப்பாங்க, ஆனாலும் 3ஆம் நாள் உங்களுக்கு முன்னே உயிர் தெழுந்து கலிலேயாவுக்கு போவேன், அங்கே உங்களை சந்திப்பேனார். சீசர்கள் அபிஷேகம் பெறாததுனால வெளிச்சல்ல மீன் பிடிக்க போனாங்க, சஞ்சலப்பட்டார்கள், ஏங்களை கர்த்தர் கைவிட்டார்னு பயந்தார்கள். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு எல்லாரும் அவங்கவுங்க ஊழியத்தில் தேவன் என்ன தனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சுக்கா தெரிஞ்சதுனால அப்போஸ்தலருக்கு பொறாமையே இல்லை. 11 பேர் கூட எழுந்து நின்று படிக்காத பிரதான அப்போஸ்தலனாகிய பேதுரு பேசும்போது 11 பேர் எழுந்து நிற்கிறாங்க. படித்த லூக்கா டாக்டர் இருக்கிறாரு, படித்த டாக்ஸ் கலெக்டர் மேத்யூ இருக்கிறாரு. அவங்களெல்லாம் வச்சுட்டு பொறாமையே 11 பேருக்கும் கிடையாது. அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டா ஆவியான உள்ளே இருந்தார்னா யார் யார் என்னென்ன காரியத்தை தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சுக்காருன்றதில் கரெக்டாக இருப்பாங்க. பொறாமையே இல்லாமல் பேதுரு பிரசங்கம் பண்ணினார், மற்ற 10 பேரும் அமைதியாக கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். இன்றைக்கி நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நீங்கள் வாழணுமா, தேவன் உங்களுக்கு என்ன ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கான்றதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பொறாமை இருக்காது, போட்டி இருக்காது,
பெருமை இருக்காது. பொதுவாக நான் செஞ்சேன் நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. தாவீதை போல் ஜெபிப்பீங்க, உம்மிடத்துலேருந்து வாங்கி உமக்கு கொடுக்குறோன்னு சொல்லி. ஸோ இந்த நாளில் கூட தேவனிடத்தில் அன்பு குரலுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. இந்த பூமிக்குரியதுலேயும் உங்களுக்கானதை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. அநேக அடைக்கலான் குருவிலை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். பழைய ஏற்பாட்டில் தாவீது சொல்கிறான், உம்முடைய வீட்டில் தகைவலான் குருவிக்கும் அடைக்கலான் குருவிக்கும் கூடு உண்டு, ஆனால் எனக்கு கிடையாதுன்னு பிரகாரத்தில் நின்று சொல்கிறான் ராஜா. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்கிறாரு, அநேக அடைக்கலான் குருவிகள் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அடைக்கலான் குருவிகள் தகவலான் குருவிகள் கூடு கட்டி இருந்துச்சு. ஆனால் ராஜா மகாபரிசுத்தத்துக்குள்ளே போக முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். ஏன்னா அடைக்கலான் குருவி எங்கே கூடு கட்டிச்சோ அந்த இடத்துக்கு நீங்கள் போக முடியும். நாம் நின்று பாடிக்கொண்டிருப்பது பேசி கொண்டிருப்பது மகாபரிசுத்த ஸ்தலம். உங்களுக்காக நிறைய ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. உயிரையே கொடுத்துட்டாரு. உங்களை நேசிக்கிறார். சந்தோஷமாக வாழுங்க. பரலோகத்தை ஆயத்தம் வச்சுக்கார். அந்த பூமியில் உங்களுக்கு வேலை கொடுத்துருக்காரு. போட்டி இல்லாமல், பொறாமை இல்லாமல், பெருமை இல்லாமல் சந்தோஷமாக செய்யுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பா. காட் பிளஸ் யூ. நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. If mind good. எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்று பேசுவார். நீ எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்று பேசுவார். இறுதி வரை எப்போதும் நடத்துவார். நம்மை இறுதி வரை எப்போதும் நடத்துவார். இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோம். நம் இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நம்மை கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை கழிப்போடு துதி பாடி போற்றுவோம். நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார். நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார். நீ நடக்கும் பாதைகளை காட்டுவார். நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார். நம்மை நீதியின் பாதையிலே நடத்துவார். நம்மை நீதியின் பாதையிலே நடத்துவார். நிழல் போல நம் வாழ்வை தொடருவார். நிழல் போல நம் வாழ்வை தொடருவார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நம்மை கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை கழிப்போடு துதி பாடி போற்றுவோம். நல்ல தகப்பனே, இந்த சிகாகோ பாஸ்டர்ஸ் ஆண்டவரே அவங்களோடு கூட சேர்ந்து உங்களுடைய வேதத்தை தியானிக்க பேச எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி எத்தனையோ மகிமையான காரியத்தை எங்களுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கீங்கப்பா. அதை தெரிந்து கொண்டு சந்தோஷமாக அவங்க ஊழியத்தை செய்ய, மிகப்பெரிய வெற்றியின் ஊழியத்தை செய்ய, கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி, எப்பொழுதும் வெற்றி, எங்களுக்கு தோல்வியே இல்லைப்பா. இப்படிப்பட்ட காரியங்கள் எங்களோடு கூட பேசினதுக்காக நன்றி. தொடர்ந்து கேட்ட அத்தனை ஊழியர்கள், விசுவாச மக்களை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன், பிளஸ் பண்ணுகிறேன். இந்த ஹோஸ்ட் பண்ணுகிற டாக்டர் அவங்களை பிளஸ் பண்ணுறேன். அவருடைய தனிப்பட்ட ஊழியம், வாழ்க்கை, சிஸ்டர், பிள்ளைங்க எல்லாரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. இயேசுவின் மூலம் ஜெபித்து பிளஸ் பண்ணி முடிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 Thank you very much pastor. Thank you for the useful பிரயோஜனமுள்ள செய்திக்காக கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறந்து போகாதே என்பது
ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் சுகமும் பலனும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென்.